பிரிந்தவர் கொஞ்சம் சேர்ந்திடும் போது ரொம்ப எமோஷனாக இருக்கு. அழுதால் கொஞ்சம் நிம்மதி என்ற மாதிரி தான் நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். என்னுடைய உயரம்ன்றது வந்து பா ரஞ்சித்தை நீக்கிவிட்டால் நான் வந்து ஒரு ஜீரோ. என்னுடைய வழி எல்லாத்தையுமே அவர் பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும், என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு தெரியும். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இது நேர்மையாக சொல்கிறேன், பா ரஞ்சித்ன்ற பேரை ஒரு 10 முறையாவது சொல்லுவேன். என் ஒய்ஃப் வந்து நீ வந்து ரொம்ப அதிகமாக பேசுறேன்னு ஒரு நாள் சொல்லி பலமுறை சொல்லி நான் நடுராத்திரி 1 மணிக்கெல்லாம் சண்டை போட்டு வந்திருக்கிறேன். அவங்க அந்த அளவுக்கு நான் அவர் மீது வந்து பெரும் காதலாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், நான் ஏற்றுக்கொண்ட அரசியலை பேசுவதற்கு ஒரு அப்பன் தான் பிள்ளையை தோல் வச்சிருக்கிற மாதிரி தான் அவருடைய இது. எனக்கு அந்த நான் ஒரு குண்டுக்கு பிறகு கொரோனா வந்துச்சு. குண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றது, வருமானமாகவும் நீளத்துக்கு நல்ல வசூலை கொடுத்தது, விமர்சன ரீதியாகவும் பாராட்ட பெற்றது, நிறைய விருதுகளும் கொடுத்தது. ஆனால் உடனே எனக்கு பெரிய ஹீரோக்கள் நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க. ஆனால் நான் கதை ரெடி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னே வந்து கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த பிறகு மறுபடியும் ஒரு 2 ஆண்டு காலம் என்னுடைய போராட்டம் வந்தது. அவர் நிறைய பேர்கிட்ட வந்து அது எனக்கு வந்து பட வாய்ப்பு சீக்கிரம், ஏன் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. தமிழ் பிரபா கூட என்கிட்ட வந்து ஒரு முறை சொல்லினா ரொம்ப வருத்தப்படுறாரு, உனக்கு படம் ஏன் வந்து நல்ல கதை இருக்குது ஏன் அப்படின்னு மிஸ் ஆகுது அப்படின்னு. கல்யாணம் அப்படி தான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் இதாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்ல போனேன். கதை சொல்ல போகும்போது அவர் இருந்தாலே நான் வந்து நமக்கு பேசவும் வராது, நமக்கு எழுதுறதுக்கு நம்ம ஷூட்டிங் அதை தவிர்த்துருவேன். ஒரு நாள் வந்து லீலா பேலஸ்க்கு வந்து கதை சொல்ல போனேன். அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பேன் இண்டியா ஒரு ஹீரோ. அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நானும் வரேன் அவங்க கூட அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த கதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது. அவரை 2 பேரும் போகும்போது வாய்ஸ் கார்டனில் வந்து ஒரு பெரிய பொக்கே, ஒரு குட்டி குழந்தை மாதிரி ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தார். நான் போயிட்டு அங்கே கதை சொல்கிறேன், குறுக்க வந்து அவர் கதை சொல்கிறார், இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்க வந்து ஒரு படம் பண்ணிடணும், இவன் எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒரு இதுதான். என்னை இரும்பு கடையில் எந்த அழுக்கு சட்டையோட என்னை எப்படி ஈர்த்துன்னு வந்து என்னை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு அப்பனுக்கு அப்பன், மச்சானுக்கு மச்சான், அண்ணனுக்கு அண்ணன் எல்லாமே என்னுடைய உறவாக இருக்கும். ஆனால் கருத்தியலாக நான் எவ்வளோ அவரோட வந்து சண்டை போட்டுக்கினா கூட என்னை எங்கேயுமே என்னுடைய பாதுகாப்பு என்பது பா ரஞ்சித்தினுடைய பார்வை வரை தான். அதுதான் என்னுடைய உண்மையான களம்ன்றது எனக்கு தெரியும். அந்த அன்பில் இருந்து தான் இது. அப்புறம் அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் குறுக்க வந்து சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் நான் கொஞ்சம் சொல்லுவேன், இல்லை சார் இந்த அர்த்தம் இப்படி நீ விட்டுட்டுறா, இந்த அர்த்தம் நீ இப்படி சொல்றாண்டா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த கதை கேட்டு அவர் வந்து கொஞ்சம் பயம் இருந்தது அவருக்கு. ஆனால் கதை சூப்பராக இருக்குது, ஆனால் நான் எப்படி அப்படின்றது அவருடைய பிறப்பின் அடிப்படையில் இருந்து இந்த கதையை நான் பண்ணால் பிரச்சனையாக இருக்குன்ற ஒரு டோனுக்குள்ளே இருந்தது. லீலா பேலஸ் வந்து கிளம்பி 2 பேரும் ஜெமினி பிரிட்ஜ் வரைக்கும் காரில், அவரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, நானும் பேசவே இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் வளர்த்துருக்கிறாரு, அவருடைய பிள்ளையா நம்ம வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். மறுபடியும் போயிட்டு நம்ம அவரை வந்து, ஏன்னா ரஜினி சாரோட அவர் 2 படம் பண்ணியிருக்காரு, எந்த டேரக்டருக்கும் இல்லாத ஒரு கெத்து, எந்தமே அவருடைய சுயமரியாதையிலேருந்து எங்களையும் வளர்ப்பாரு. ரஜினி சாரே சொன்னார், அவங்க அசிஸ்டன்ட் யாருமே என்கிட்ட யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு நாங்கள் அரசியலாக அவ்வளோ தெளிவாக எங்கள் வேலை என்னவோ அதை மட்டும்தான் செய்வோம், அப்படி தான் எங்களை வளர்த்துருந்தாரு. எனக்காக வந்து அவர் வந்து அந்த இடத்த வந்து இறங்கி இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து குறுக்க அந்த கதைக்கு பேசுறது வந்து, நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து நம்ம இறக்கி வச்சுட்டோமோ, நம்மளால தானே இவர் இப்படி இறங்கி வந்து கேசுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு எமோஷனலாக இருந்தது. சரி, எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் போயிட்டு அவர்கிட்ட, என் பக்கத்து சீட்டு தான் உட்காந்துருந்தார். நான் சொன்னேன், தோழர் என்னால் தான் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ உங்களுடைய இடத்துலேருந்து இறங்கி வந்து நீங்கள் கேட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உனக்காக தான்டா, நான் எனக்குன்னு கேட்டால் தான்டா நான் யோசிப்பேன், உனக்காகனா நான் என்ன வேணாலும் வந்து இறங்கி வருவேன், அதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த படம் எடுக்கும்போது நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காடு. இந்த கதை வந்து சொல்லப்போனால் இந்த படம் இடையில வந்து தெலுங்கில் வந்து ரீமேக் கேட்டுறாங்க. படம் பார்த்துட்டு வந்த அந்த ஃபிலிம் சேம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிஜி இருந்தார், சாமிஜி தான் சாட்சி. வெளில வந்தவொடனே அவர் கேட்டார், இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டார். சென்சார் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போ மனிதர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, இன்னும் மனிதம் இருக்குது,
இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ துணிச்சல் இருக்கணும், இந்த படத்தை எப்படி நீங்கள் வந்து கொண்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த படம், நாங்கள் தெலுங்கில் நாங்கள் அதை பண்ண போகிறோம் இந்த படத்தை அப்படி நாங்கள் சொல்லும்போது அப்போ என் மீது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதை நான் சரியாக இந்த படத்தில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த படம் ஒரு வாரமாக எல்லா இயக்குநர்கள் சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை பாராட்டும் போது கரெக்டாக அவருடைய நம்பிக்கை நான் சரி செய்திருக்கிறேன் அப்படின்னு தான் நம்புகிறேன். அதே வகையில் வந்து இப்போ நீலம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னார், தண்டகாரன் ஆரம்பிக்கும் சொன்னார், இதில் வந்து நீ 2 கேமரா ஏன் வைக்கிற, அது வைக்கிற, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணு, நான் ஒன்றே சொல்கிறது என்ன நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். நீ தான் மேனேஜரு, நீ தான் ப்ரொடியூசரு, நீயே பார்த்து என்ன பண்ணு எடுத்துன்னு வா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம். ஆனால் அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு, நம்ம இருந்த இடம், நம்ம தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு கால ஒரு உழைப்பு, இங்கு நம்ம வந்து இங்கே நாங்கள் இயங்கி இருக்கிறோம் அது வேற. ஆனால் இது டோட்டலாக வேற ஒன்றா லேர்ன் டச் வந்து உள்ளே வராங்க. இந்த கதை வந்து பல இடங்கள்ல வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா அவங்க வந்து தயங்கி சில நேரங்களில் அவங்களுடைய கால்ஷீட்னாலும் தள்ளி வந்த போது கூட லேர்ன் டெக் வந்து இந்த கதையை வந்து உள்வாங்கி இதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து படமா பண்ணிட முடியும், இது வந்து ஒரு பெரிய லெவலில் இந்திய லெவலில் இந்த கதை இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடியும்னு நினைச்சு இந்த கதைக்காக அவங்க வந்து மெனக்கெட்டதும் இது அவர் என்கிட்ட வந்து பண்ண டிஸ்கஷனும் சரி, இவ்வளோ அன்பான இவ்வளோ தெளிவான ஒரு ப்ரொடியூசரை வந்து உண்மையிலே தமிழ் சினிமா இழந்துடக்கூடாது. அது கண்டிப்பாக தண்டகாரனம் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதில் எதுக்கு சொல்கிறேன்னா எங்களுடைய உழைப்பும் அந்த உழைப்பில் நாங்கள் செலுத்துகிற நேர்மையும் அது வந்து கண்டிப்பாக வந்து லேர்ன் டச்சுக்கு வந்து நீளம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பக்கபலமாக கொண்டு போய் சேர்க்குன்றதுல வந்து எங்கள் சொல்கிறதுலேருந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ரஞ்சித்தோட வந்து இடையில நான் ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன், 1 வருஷத்துக்கு முன்னே. அப்போ என்ன சொன்னார்னா, நிறைய ப்ரொடக்ஷனில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரோட வேலை செய்வாங்க, அவங்க எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு கதையில் வந்து ஒரு கதை ட்ராப் ஆகி இன்னொரு கதை போகும்போது சில அசிஸ்டன்ட்லாம் வெளியேறி போயிடுவாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க கூட அவன் வந்து மாறவே மாட்டான், நீ என்ன சொல்கிற அப்படியே செய்கிறானோ, நீ எப்படி என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அவர் சொன்ன பிறகு தான் நான் யோசித்து பார்க்குறேன், ஏன் இவங்க வந்து என்னை விட்டு போகவே இல்லை, எதுக்கு இவங்க வந்து இத்தனை முறை நான் இவ்வளோ நாள் இருந்தோம். ஏன்னா நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஏன்டா நீ அவங்க இருக்கிற என் கொரோனா காலம் 2 வருஷம் இருந்திருக்கு. இப்போ இதை வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து என்னை வந்து நம்பினதும், ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் டவுட் பட்டால் கூட அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது. அதனால் வந்து நம் மீது நம்பிக்கை கொண்டு அந்த படம் வந்து வெற்றி அடையும், இதன் மூலமாக நமக்கும் ஒரு முகவரியாக வரும்னு நினச்சி முதல்ல நான் எல்லாருக்கும் பெரும்பாலும் உதவி இயக்குநர்கள் கடைசியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ரஞ்சித்தோடைய அதே கருத்தை தான் நானும் சொல்கிறேன். உங்ககிட்ட அதே அளவில் அவங்க என்னோட அதிகமாக உழைச்சிருக்கிறீங்க, உங்களுடைய அனுமதியோடு அவங்க எல்லாரும் மேலே வரணும்னு நான் நம்புகிறேன். நம்ம பார்த்திபன் சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ணி கோ டைரக்டர் இது சார்பாட்டா பரம்பரையில் நான் கபாலி ஒர்க் பண்ணும்போது தோழர் என்ன சொன்னார், வந்து கபாலி சேரில் உட்காரோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், சார் நான் ஏன்டாண்ணா ரஜினி வந்து பாட்ஷா படத்தில் சேரில் உட்காந்துட்டாருன்னா. அப்போ என்னடா சேரில் உட்கார்றது, நாம் ஒரு கதை சொன்னால் உடனே வந்து வேறு படத்தில் நடந்த கதையெல்லாம் சொல்லி அந்த மூடி அவுட் பண்ணிடுவானுங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த கதையை வந்து வேறு மாதிரி சொன்னாங்க அப்படின்வாங்க. என்னடா வேறு மாதிரி சொன்னாங்கன்னா, என்ன மாதிரி சொன்னாங்கன்னு கட்சி வரைக்கும் சொல்ல மாட்டான், கதையை குழப்பி விட்டு வேறு இடத்துக்கு வைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லாருமே வந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருந்தால் கூட ஒத்த சிந்தனை கொண்ட வாசிக்கிற தோழர்களாக இருக்கிறாங்க. என்னுடைய கதையை உள்வாங்கி எனக்கு வந்து நிறைய அந்த காடுல வந்து பெரும் எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது, அந்த இடத்துல யானை இருக்குது, எல்லா விலங்குகளும் இருக்கிற ஒரு சூழலில் ஒரு முறை வந்து தினேஷ் தொடரும் ரித்விகாவும் ஒரு காட்டுக்குள்ளே சந்திக்கிற ஒரு இடம், அந்த இடம் வந்து யானைகள் நடமாடுற பகுதி. லொக்கேஷன் பார்க்கும்போது இந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாரு, அந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாருன்னா யானை அடிச்சதுன்னு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரே பயமாக இருக்கும். நம்ம உள்ளூர் தோழர்களை வச்சு தான் நம்ம வந்து வெடி போட்டுக்கிட்டே தான் நம்ம ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து யானை வந்து ஒரு இடத்த படிச்சுட்டு இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளூர் தோழர்கள் வந்து சில பேர் போயிட்டு இங்கே யானை இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே தான் வரும், 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த சீனை நீங்கள் எடுத்து முடிச்சுடுங்க, இல்லைனா ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க.
பார்த்தா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தரை காணோம். எங்கடான்னா யானையை பார்த்துட்டு வரதுன்னு அவன் போயிருக்கிறான். எனக்கா ஒரே பயம். ஏன்னா உள்ளூர்காரங்க யானையை வந்து பார்த்து பதங்கிறதுக்கும் அதை மாதிரி வந்து எல்லாருமே எதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. யானை வந்தால் நம்ம அடிப்போம் போவோம், அதை பற்றி எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து வேலை செய்திருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. உங்களுடைய சார்பாகவும் எனக்கு என்ன பேசுறதுக்கு தெரியல. இருக்கப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.